கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனம் 16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நம்முடைய பலம் நமக்கு தெரிவதே இல்லை. அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், நாம் பிறரோடு கூட ஒப்பிட்டு பார்த்து மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அவர்களை பார்த்துவிட்டு, ஐயோ, இவர்கள் இவ்வளவு பலசாலியாக இருக்கிறார்கள், நான் என்ன செய்வேன், எப்படி இவர்களை எதிர்கொள்வேன், எப்படி மேற்கொள்வேன் என்கிறதான எண்ணம் நமக்கு ஆழமாய் நம்முடைய உள்ளத்திலே பதிந்து விடுகின்றது. பிறரை பார்த்து தான் நாம் அஞ்சுகின்ற மக்களாக அல்லது பிறரை பார்த்து கலங்குகிறவர்களாக நாம் இருக்கிறோமே தவிர, தான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை ஒரு நாள் கூட நாம் சிந்தித்து பார்ப்பதே இல்லை. இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மோசே யோசுவாவின் தலைமைத்துவத்திற்கு கீழாக, நாம் சுதந்திரிக்கிற போகிற தேசத்தை நீங்கள் போய் பார்த்துவிட்டு வாருங்கள் என்று அனுப்புகிறார். கோத்திரத்திற்கு ஒருவராக 12 போகிறார்கள், திரும்பி வருகிறார்கள். காலேபும் யோசுவாவும் கடவுள் நம்மீது பிரியமாயிருக்கிறபடினாலே அந்த தேசத்தை நமக்கு கொடுக்க போகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மற்ற 10 பேர் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, அங்கே ராட்சச மனுஷர்களை நாங்கள் பார்த்தோம், அவர்கள் மகா பராக்கிரமசாலிகளாக இருக்கிறார்கள், அவர்களை மேற்கொள்வது கடினம், அவர்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதோடு அவர்கள் நிறுத்தினால் கூட பரவாயில்லை, மேலும் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், அவர்கள் பார்வையிலே நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், எங்கள் பார்வையிலும் அப்படியே இருந்தோம் என்று குறிப்பிடுவார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை தாண்டி நாங்கள் அவர்களோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுவது உண்மைதான், நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறோம் என்று தங்களுடைய பலத்தை மறந்து பேசி, இதுவரையிலும் கடவுள் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதமாக வழி நடத்தி கொண்டு வந்தார். செங்கடலை எப்படி கடந்தார்கள், அங்கே எதிரிட்டு வந்த ராஜாக்களை எப்படி மேற்கொண்டார்கள், தாகத்திற்கு கண்மலையிலிருந்து எப்படி தண்ணீர் வந்தது, பசிக்கு மன்னா எப்படி வந்தது, மாமிசத்தை விரும்பும் பொழுது அவர்களுக்கு காடை எப்படி கொடுக்கப்பட்டது, எல்லாவற்றையும் ஒரு இமைப்பொழுதில் மறந்து விட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் பார்வையில் மாத்திரமல்ல, எங்கள் பார்வையிலுமே நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதே வண்ணமாகத்தான் இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக படையெடுத்து வந்த சீரியர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள், எலிசா இருந்ததான அந்த மலையை சுற்றிலும் அங்கே படை போர் செய்வதற்காக, அவனை சிறைப்பிடிப்பதற்காக இறங்கி விடுகிறார்கள். அதிகாலையில் வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கும் பொழுது அந்த இடம் முழுவதும் எதிரிகளுடைய படைகளால் சூழப்பட்டவுடனே அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, அவன் பயந்து, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றார்கள். அப்பொழுதுதான் நாம் வாசிக்கேட்ட அந்த வசனத்தில் எழுதினபடி கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லிவிட்டு வசனம் 17 எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும்
அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருந்ததை கண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அதனால்தான் நான் துவக்கத்தில் சொன்னேன், நம்முடைய பலம் நமக்கு தெரிவதே இல்லை. தெரிவதே இல்லை என்பதை விட அறிந்து கொள்வதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. ஏன்? அவ்வளவு பயம், அவ்வளவாய் நான் ஒன்றுமில்லாதவன் என்கிற எண்ணம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் எவ்வளோ அற்புதமாக நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற காட்டிலும் நமக்குள்ளாக நம்மோடு கூட இருக்கிற கடவுள் பெரியவராக இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கின்ற கடவுள் மாத்திரமல்ல, அவர் யுத்தத்திலே பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அந்த தேவன் உங்களை எல்லா விதமான தீங்குகளுக்கும் வல்லடிகளுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கும் தொடர்ந்து நம்மை நடத்துவதற்கும் அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி வேலைக்காரன் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று விண்ணப்பம் பண்ணின பிறகு தன்னிடத்திலே இருந்த அந்த பலத்தை கடவுள் எப்படி தன்னை பாதுகாக்கின்றார், அக்னிமயமான குதிரைகளை கொண்டு ரதங்களை கொண்டு என்பதை அறிந்து கொள்ளுகின்றார். நீங்களும் நானும் கூட கடவுள் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை, அந்த ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை நம்ம எவ்வளவு மேன்மையாய் கடவுள் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஆண்டவரே உம்முடைய மகிமையை காணும்படி என் கண்களை திறந்தருளும். இதோ என் கண்களை நான் உம்முடைய கர்த்தாவே ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது கடவுள் எவ்வளவாய் மகிமையாய் நம்மை நடத்துகின்றார் என்பதை அதிசயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பதாக எனக்கு மிகுந்த பிரியமான ஒரு வசனம் சங்கீதம் 20 இருக்கிறது. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் என்று அந்த வசனம் திடீரென்று ஞாபகம் வந்தது. அப்பொழுது எனக்குள்ளாய் ஒரு கேள்வி வந்தது. இந்த வசனம் இத்தனை ஆண்டுகள் நான் விசுவாசித்து அறிக்கை செய்து அந்த வசனத்தை நம்பி கொண்டிருக்கின்றேனே, எப்படி இருக்கிறது வாழ்க்கை என்று நினைக்கும் பொழுது மேலோட்டமாய் ஒன்றும் தெரியவில்லை. அதற்கு பிறகு நான் கடந்து வந்த பாதையை துல்லியமாக நான் யோசிக்க ஆரம்பித்தேன். என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதிசயமாய் அந்த வார்த்தை சொல்லுகிற வண்ணமாகவே ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிற மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக, அல்லது அந்த மக்களுடைய ஏச்சுக்கும் மாறாக ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நம்மை பலப்படுத்தி அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி அந்த வார்த்தையின்படியே கடவுளுக்காக வைராக்கியமாய் இருக்கிறவர்களை கடவுள் கைவிடாமல் நடத்துகிறார் என்பதை என்னால் உணர்ந்து கொண்டு ஆண்டவரை துதிக்க முடிந்தது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய பலம் நமக்கு பல நேரத்திலே தெரிவதில்லை. உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் தாமே அந்த பெரியவராக தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்யவும் அதிசயங்களை செய்யவும் அவர் நம்மை கொண்டு செல்ல நினைக்கின்ற பாதையிலே வழியிலே நடத்தி அவரே கர்த்தர் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.